வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அப்படி டைட்டில் என்னென்னா ரோட்ஸ். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா அலெக்ஸ் ஹெலன். இந்த நாவலில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா குந்தா கின் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கேரக்டர் வந்து கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸ்டோரி வந்து கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டோரி எதுவும் கிடையாது. நீங்கள் கிளியராக லிசன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். சம்மரி பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஆஃப் தி ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குந்தாக்கின் அப்படின்னு சொல்கிற அந்த பர்சன் வந்து ஒரு யங் மேன். அவனை வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கேம்பியாவிலேருந்து 17 இயர்ஸ் ஓல்டாக வந்து இருக்கிற டைம்லேயே அவங்கள வந்து ஸ்லேவாக என்ன செஞ்சுருக்காங்க, விற்றுருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து ஸ்லேவாக வாங்கியிருக்காங்க அட் தி ஏஜ் ஆஃப் 17. அண்ட் அவங்கள பற்றியும் அவங்களுடைய 7 ஜெனரேஷன் யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்கிற அவங்களுடைய 7 ஜெனரேஷனை பற்றி என்ன செஞ்சுருக்காங்க இந்த ஸ்டோரியில், இந்த நாவலில் வந்து சொல்லியிருக்காங்க. குந்தா வந்து எங்கே வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கேம்பியாவில் இருக்கிற ஒரு ரிவர் பக்கத்துலலாம் வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுடைய லைஃபே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியான லைஃப். பட் அவங்களுடைய சைல்டுஹுட் டேஸில் வந்து அவங்களுடைய வில்லேஜில் நல்ல ஃப்ரீயாக இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வில்லேஜை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வில்லேஜ் வந்து ஃபார்மிங்கை தான் என்ன செஞ்சிட்ருக்காங்க, நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸில் அவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இப்போ மழை சீசனாக எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஃபுட் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய வில்லேஜில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் குரூப் ஆஃப் மென்ஸ் வந்து வந்திருக்காங்களாம். அந்த மென்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோபா, TOUBOB, டோபா மென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒயிட் ஸ்கின், அவங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்கின் இருக்குமோ, அவங்க ஸ்மெல் வந்து ஒரு வெட் சிக்கன் வந்து எப்படி வந்து ஸ்மெல்லாக இருக்குமோ அதே மாதிரி அவங்க பாடியிலேருந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாங்க. குந்தா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த வேர்ல்டை வந்து பார்க்குறதுக்காக. ஒன்ஸ் அவங்க வந்து ஃபியூ மென்ஸை வந்து பார்க்குறாங்க, ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, கிட்னாப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்ததுன்னா ஃபேஸ் மாஸ்க் வியர் பண்ணியிருக்க மென்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. குந்தா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க சர்டன் பீரியட் ஆஃப் டைமில். ஸோ எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ஃபாதர் வந்து ட்ரிப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னா ஜெஃப்ரா, யார் கூட அப்படின்னா அம்ரா கூட. இப்போ ட்ரிப்புக்கு வந்து போகிறாங்க குந்தா அண்ட் அமரா. இவங்க 2 பேரும் வந்து அவங்களுடைய சரௌண்டிங்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. அண்ட் தே ரிட்டர்ன் பேக், குந்தா வந்து ரிட்டர்ன் பேக் ஆகுறாங்க. அண்ட் அங்கே நடந்த எல்லா ஸ்டோரிஸையுமே வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நினச்சிடுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, பண்ணுறது மாதிரி சேம் இதுதான் என்ன செய்கிறாங்க இங்கே வந்து காமிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக எல்லாமே வந்து செய்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து ஒரு விஷயத்தை பற்றி என்ன செய்யலை, திங்க் பண்ணலை. அது என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஃபேமிலியில் வந்து கோட் இருக்குது. ஸோ அந்த கோட்டெல்லாம் வந்து சிறுத்தை வந்து என்ன செய்யுது, இந்த கோட்டையெல்லாம் பிடிச்சி சாப்பிடுது. ஸோ அதை பற்றி என்ன செய்ய மாட்டேங்கிறாங்களாமா, ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறாங்களாமா. நெக்ஸ்ட் லேட்டராக என்ன ஆகுதுன்னா, குந்தாவை வந்து மேன்யூ ட்ரைனிங்காக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. குந்தா மட்டும் கிடையாது, வேறு நிறைய சில்ட்ரன்ஸ் கூட வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா குந்தா வந்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணாங்க. பட் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஃபியராக இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கேம்பியாவில் இருக்கிற ஸ்லேவ் ட்ரேட்ஸை பற்றி வந்து ரொம்ப வந்து பயப்படுறாங்க. ஒரு நாள் இவங்க வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு யங் கேர்ளை வந்து கொஞ்சம் பேர் வந்து கிட்னாப் பண்ணுறாங்க. ஸோ அது யார் வந்து கிட்னாப் பண்ணுறா அப்படின்னா டோபோஸ் என்ன செய்கிறாங்க, கிட்னாப் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கேர்ள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அண்ட் அந்த கேர்ள் வந்து ஒரு சைல்டையுமே வந்து டெலிவர் பண்ணுறாங்க. அந்த சைல்டு வந்து மிக்ஸ்டு ரேஸாக இருக்குது. ஸோ அந்த பாய் வந்து ஒரு ரேஸ், கேர்ள் வந்து இனியொரு ரேஸ். ஸோ அப்படி இந்த சைல்டு வந்து மிக்ஸ்டு ரேஸாக இருக்குது. ஸோ அந்த கேஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. வந்து கோர்ட்டில் தான் இதை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஸோ அந்த கேஸே வந்து ஒரு சொல்யூஷனே இல்லாத ஒரு கேஸாக வந்து இருக்கிறதா வந்து குந்தா வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ஒன் டே மார்னிங் என்ன ஆகுதுன்னா, குந்தா வந்து வுட் வந்து கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எதுக்காக வுட் வந்து கட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா, ட்ரம் வந்து மேக் பண்ணுறதுக்காக வுட் வந்து கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த டைமில் ஒரு பிளாக் ஸ்லேவ் என்ன செய்கிறாங்க, குந்தா வந்து அட்டாக் பண்ணி அன்கான்ஷியஸாக ஆக்குறாங்க. அண்ட் குந்தா வந்து எந்திரிச்சு பார்க்குற டைமில் அவங்களுடைய கண்ணை வந்து கெட்டி வச்சுருக்குறாங்க. அண்ட் அவங்களுடைய மவுத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. குந்தாவை மட்டும் கிடையாது, நிறைய பேரை சேர்த்து என்ன செஞ்சுருக்காங்க, கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாமே வந்து நாக்டாக வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நாக்டாக வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து அயனை வந்து சூடு பண்ணி அதை வச்சு சூடு வந்து வைக்கிறாங்க. குந்தாவை வந்து
ஒரு பிரிக் ஆஃப் எ ஷிப்பில் வந்து நேக்டாக செயின் பண்ணி கெட்டி வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு செயின் வச்சு கெட்டி வந்து போட்டிருக்காங்க. பிரிக் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஷிப்புடைய மாடல். சரி, அந்த ஒரு ஷிப்புடைய அந்த ஷிப்பில் என்ன செஞ்சுருக்காங்க, நேக்டாக செயின் வச்சு கெட்டி வந்து வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து ஸ்லேவ் ஷிப்பெல்லாம் வந்து இந்த நம்ம ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்லேவ் ட்ரிப். லார்ட் லிங்கர் வந்து என்ன செய்கிறாங்க, இவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து அட்லாண்டிக்கில் இருந்து ஆனாபாலிஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஜான் வாலர் என்ன செய்கிறாருன்னா குந்தாவை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஜான் வாலர் குந்தாவை வந்து வாங்கிட்டு குந்தாவுக்கு வந்து என்ன நேம் கொடுக்காங்க, டோபியா அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறாங்க. குந்தா வந்து நிறைய டைம்ஸ் வந்து 4 டைம்ஸ் வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் 4th டைம் என்ன செஞ்சுட்டாங்க, கேப்சர் பண்ணி அவனுடைய கால் என்ன செஞ்சுட்டாங்க, ரைட் லெக்கை வந்து கட் பண்ணிட்டாங்க. இனி நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெக்கை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா குந்தா வந்து யார் வாங்குறான்னா டாக்டர் வில்லியம் வேலர் வந்து வாங்குறாரு. ஸோ அங்கே அவர் வந்து வாங்கினதுக்கு அப்புறமா குந்தா வந்து ஒரு கார்டனராக வந்து வச்சுருக்குறாங்க. அண்ட் குந்தா வந்து யார் கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்கன்னா ஒரு மியூசிஷியன் ஆன அவங்களுமே வந்து அந்த மியூசிஷியனுமே வந்து ஸ்லேவ் தான். மியூசிஷியன் ஆன ஃபிட்லர் கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா குந்தா வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. யாரை வந்து மேரி பண்ணியிருக்காங்கன்னா பெல்லை வந்து மேரி பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு டாட்டருமே இருக்கிறாங்க. அவங்களுடைய நேம் வந்து ஃபிசி வந்து அவளுடைய சைல்டுஹுட்லேயே வந்து ஸ்லேவாக தான் என்ன செஞ்சுருக்காங்க, விளக்கப்பட்டிருக்காங்க. ஃபிசியோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து யார் அப்படின்னா ஜான் வில்லருடைய டாட்டர் மிஸ்ஸி ஆன் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. 16th ஏஜில் வந்து ஃபிசியை என்ன செஞ்சுருக்காங்க, விற்றுருக்காங்க. 16 வயசில் ஃபிசியை வந்து விற்றாங்க இல்லையா. ஸோ அவளை வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னா டாம்லி அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அந்த பர்சன் வந்து ஒரு ஃபார்மர் அண்ட் அவர் வந்து சிக்கன் ஃபைட்டுமே வந்து வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பர்சன். ஸோ அவர் வந்து ஃபிசியை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு ஃபிசி வந்து டெலிவர் பண்ணுறாங்க ஒரு பாய் சைல்டு. அந்த பாயுடைய நேம் ஜார்ஜ். லேட்டர் அந்த பாயை வந்து எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா சிக்கன் ஜார்ஜ் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இந்த சிக்கன் ஜார்ஜ் வந்து எப்படிப்பட்ட எதுக்காக பேர் போன பர்சன் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஆல்கஹாலான பர்சன். அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை என்ன வச்சு இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியலை. பவுலர் ஹேட்ஸ் அண்ட் க்ரீன் ஸ்கார்ஃப் இதுக்கெல்லாமே அவர் வந்து பேர் போன பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜார்ஜ் வந்து யாரை மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா மெட்சில்டாவை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து 6 sons அண்ட் 2 daughters வந்து இருக்கிறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே வந்து ஒரு குட் பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்க்ளூடிங் டாமே சேர்த்து தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு குட் பிளாக் ஸ்மித்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டாம் வந்து யாரை மேரேஜ் பண்ணுறாங்கன்னா ஐரினை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு ஹோல்ட் ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டாம் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த காக் ஃபைட்டில் அவருடைய மணி எல்லாமே வந்து லாஸ் பண்ணுறாரு. அவர் கையில் இருந்த எல்லா காசுமே தீர்ந்துச்சு. ஸோ இப்போ அது வேற கடன் வாங்கி வேறு இந்த காக் ஃபைட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த பீப்புள்ஸ்க்கெல்லாம் காசு ரிட்டர்ன் பே பண்ணணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய சன்னான ஜார்ஜை வந்து இங்கிலாந்துக்கு வந்து அனுப்பி அந்த காசெல்லாம் வாங்கி என்ன செய்கிறாரு, இவங்க கொடுக்க வேண்டிய பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, வேறு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஃபேமிலியை வந்து ஒரு ஸ்லேவ் ட்ரேடுக்கு வந்து கொடுக்குறாரு. ஆண்ட்ரியூ மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லேவ் ட்ரேடுக்கே வந்து கொடுக்குறாங்க. அமெரிக்கன் சிவில் வார் அங்கே வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த அமெரிக்கன் சிவில் வார் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அமெரிக்கன் சிவில் வார் எண்ட் ஆனதும் ஆண்ட்ரியூ மேரிஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இங்கே இருந்து மூவ் ஆகி ஹெனி டென்னிஸ்ன்னு சொல்கிற அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. டாமியுடைய டாட்டருடைய நேம் சிந்தியா. அவங்க வந்து யாரை வந்து மேரேஜ் பண்ணுறாங்கன்னா பில் பிளாம்ஸ்ன்னு சொல்கிற ஒருத்தங்களை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்களுக்கு வந்து ஒரு டாட்டர். அவங்களுடைய நேம் வந்து பர்த். இவங்க தான் வந்து அவங்களோட ஃபேமிலியிலே வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு சைல்டு. அவங்க வந்து யாரை மீட் பண்ணுறாங்கன்னா ஹேலையை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹேலையை வந்து யார் அப்படின்னா ப்ரொஃபஸர், ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஸர். ஸோ இவங்களுடைய சன் இந்த பர்த்தா அண்ட் ஹாலே வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பிறந்த சன் தான் வந்து யார், அலெக்ஸ் ஹேலே. ஸோ இப்போ நம்மளுடைய ஆத்தரும் வந்து யார், அலெக்ஸ் ஹேலே தான். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இது எப்படி வந்து லிங்க் ஆகும்னு.
ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துருந்தோம் 7 ஜெனரேஷனை பற்றி இதில் வந்து சொல்லுறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வர்றது வந்து யார் தான், நம்மளுடைய ஆதர் அலெக்ஸ் ஹெலே. ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ஸ் எப்படி இருந்தாங்க அண்ட் அவங்க வந்து எப்படி எண்ட் ஆனாங்க, அது வரை என்ன செஞ்சுருக்காங்க இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த நாவல் இதில் இருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.